போய் அந்த நற்செய்தியை சொல்கிறதுக்கு. எந்த நற்செய்தி? பிதாவானவர் உங்கள் மேலே கோபமாக இல்லை, அவர் உங்களை நேசிக்கிறார். அப்போ இவர் போனார். இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? போகிறாரு. ஊழியத்தை ஆரம்பிக்கும்பொழுது போய் ஒவ்வொரு பட்டணத்துக்கு போகிறாரு, ஒவ்வொரு கிராமத்துக்கு போகிறாரு, ஒவ்வொரு சின்ன சின்ன என்ன சொல்கிறது பட்டணத்துக்கு போகிறாரு, பெரிய பெரிய சிட்டி நகரத்துக்கும் போகிறாரு. சரிங்களா? எதை எதுக்காக? போய் அந்த நற்செய்தியை சொல்கிறதுக்கு. எந்த நற்செய்தி? பிதாவானவர் உங்கள் மேலே கோபமாக இல்லை, அவர் உங்களை நேசிக்கிறார். ஏன்னா பழைய ஏற்பாடு கடவுள் எப்படிப்பட்டவரான்? கோபம் உள்ளவரான். என்னாச்சும் தப்பு பண்ணால் அப்பப்பயே போட்டுருவாராம். அதனால் எல்லாத்துக்கும் அந்த பிதாக்கிட்ட வேணும். ஏன்னா இன்னொன்று என்னென்னா அந்த 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 தெய்வீக கூடாரம் இருக்குல்ல, டெபனக்கல், ஓகே, அந்த 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 அதுக்குள்ளே மோசே கட்டின அந்த அந்த அது தெய்வீக கூடாரத்துக்குள்ளே 3 பிரிவு இருக்குது. வெளிப்புறம், நடுப்புறம், மகாபரிசுத்த ஸ்தலம், உள்புறம். அதுக்கா உள்புறம் தான் மகாபரிசுத்த ஸ்தலம். அங்கே தான் வந்து அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கும். தங்கத்தில் செஞ்ச உடன்படிக்கை பெட்டி. அதுக்குள்ளே ஆரோனுடைய அந்த கோல் இருக்கும், அப்புறம் வேத வசனங்கள் இருக்கும். அதுக்குள்ளே ஸ்க்ரோல் பண்ண பைபிள் ஸ்கிரிப்சர் ரீடிங்ஸ், அந்த 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 வேர்ட் ஆஃப் காட் சொல்லி அது இருக்கும். ஸ்க்ரோல்ஸ் என்னது அந்த த லா ஆஃப் மோசஸ், தோரா, இதெல்லாம் வந்து அந்த 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 பெட்டிக்குள்ளே இருக்கும். ஸோ அதனால் அது ரொம்ப வேல்யூ. அப்போ அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வந்து ஒரே ஒரு ஆள் தான் போக முடியும். யார்? த ஹை ப்ரீஸ்ட், பிரதான ஆசாரியர் தான் ஒரு வருஷத்தில் ஒரு தடவை அந்த இடத்துக்கு போக முடியும் பிரதிநிதியாக. அவர் போய் அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்தில் அந்த உடன்படிக்கை பெட்டி மேலே போயிட்டு என்ன செய்யணும்? பலி கொடுக்கப்பட்ட அந்த அந்த ஆடுடைய ரத்தத்தை என்ன செய்யணும்? அந்த உடன்படிக்கை பெட்டி மேலே தெளிக்கணும். தெளித்து அப்புறம் அவர் ஒரு ஜபத்தை போட்டு வருவார். ஸோ அந்த 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 பிரதான ஆசாரியர் வந்து சரியான ஆளாக இல்லைன்னா, அப்படின்னா சரியான அவர்கிட்ட அந்த சரியான நிலையில் அவர் இல்லை, பரிசுத்தமாக இல்லைன்னா, அவர் உள்ளுக்கு போனவர் திருப்பி உயிரோடு வர மாட்டார். அவர் உள்ளுக்கு போகும்பொழுதே என்ன செய்வாங்க? இடுப்பில் ஒரு கயிறை கட்டி அந்த கயிறில் ஒரு மணியை தொங்க விடுவானுங்க. அப்போ இவர் போயிட்டு ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. எப்போதுமே போனாருன்னா ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவார். இதுனா 15-20 நிமிஷம் ஆகுது, 4 வரலையேன்னு சொன்னால் அந்த கயிறை என்ன செய்வாங்க? அப்படி லேசாக ஆட்டுவானுங்க, இப்படி உதருவாங்க அந்த கயிறை வெளியிலேருந்து. உதறினோன்னா அது சத்தம் கொடுக்கும். அப்போ இவர் லைஃபாக இருந்தாருன்னா இவர் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பார், கயிறை லேசாக இழுத்து கொடுப்பார். ஓகே, நான் இருக்கேன். அப்படி எந்த ஒரு ரியாக்ஷன் இல்லைன்னா அவங்க லேசாக இழுத்து குலுக்கிலாம் பார்த்து உள்ளுக்கு அங்கே மணி இங்கே கேட்கும் அவர்கிட்ட. ஆனால் ஆள் கீழே விழுந்து கிடந்திருந்தாருன்னா போச்சு, செத்து போயிட்டாருன்னு அர்த்தம். அப்படின்னா அவர் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாக அந்த வேலையை செய்யலை அப்படின்னு. புரியுதுங்களா? ஸோ அப்போ அந்த அந்த இந்த ஒரு காரியம்தான் அன்னைக்கு வந்து அதை பிரித்தது. மகாபரிசுத்த ஸ்தலம் தான். அப்போ அந்த மாதிரி காரியம் நடக்கும்பொழுது அப்போ பிதாவானவர் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாரு, நீ பரிசுத்தம் இல்லைனோ அப்படின்னு. அந்த மாதிரி. ஸோ அப்போ அதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா, அந்த ஒரு டிஃப்ரென்ஸை காமிச்சோன்னே எல்லாத்துக்கும் அந்த பயம் வந்துருச்சு. பழைய ஏற்பாடு கடவுள் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர், போட்டுருவார் தெரியுமா அப்படின்னு. இப்போ இந்த இயேசு எல்லா பட்டணத்துக்கும் போகிறாரு, எல்லா நகரத்துக்கும் போகிறாரு, எல்லா கிராமத்துக்கும் போய் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த கடவுள் தான் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். அவர் தான் என்னை அனுப்புனார். என்னை அனுப்பதி உங்கள்கிட்ட என் அன்பை பற்றி, அவருடைய அன்பை பற்றி சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்லி இந்த நற்செய்தியை போய் சொல்ல போகிறார்.